நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அன்பு கிடைக்கும் பொழுதுலாம் அதை உதாசீனப்படுத்துகிறோம். இந்த உலகம் சார்ந்த வெற்றிகளை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். என்ன, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய வேலைக்கு போகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா சம்பாரித்து நான் என் வாழ்க்கையை ஜம்முன்னு வாழணும். யார் எக்கேடு போட்டு போனோம் எனக்கு என்ன, எனக்கு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்ப்பா, எங்கள் அப்பா அம்மா இங்கேயே கிடந்தா பரவாயில்ல, எனக்கு என்ன, நான் வெளிநாடு போய் சம்பாரிச்சுக்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது, என்னை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சுயநலமாக யோசிக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம அன்புக்காக இயங்கிட்டு இருக்க அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த ஒரு உலகத்தில் நம்ம உலகம் சார்ந்த காரியங்களுக்கு நேரம் கொடுத்து அதை நோக்கி ஓடணும்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் தான். ஆனால் அன்பு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. காட் இஸ் லவ், அன்புதான் கடவுள் என்று யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அன்புல நம்ம தமத்திருத்துவத்தினுடைய அழகான ஒரு அடையாளத்தை நம்மளால் பார்க்க முடியும். அன்பு செய்பவர், அன்பை பெறுகின்றவர், அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு. இங்க அன்பு செய்பவர் தந்தை, அன்பை பெறுகின்றவர் மகன், அவர்கள் இருவருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தூய் ஆவியான அந்த ஒரு அன்பு, தமத்திருத்துவத்தின் அடையாளம். இதுதான் நம்ம குடும்பங்களினுடைய அடித்தளமாக இருக்கின்றது. குடும்பத்துடைய ஸ்ட்ரக்சர் கூட எப்படி, தந்தை, தாய், மகன், அப்படிலாம் மகன், குழந்தை. இதுவும் தமத்திருத்துவத்தினுடைய ஒரு அடையாளத்தில் இருக்கின்றது. அன்புதான் கடவுள் என்றால் அந்த ஒரு அன்பு தமத்திருத்துவத்தினுடைய அடையாளத்தில் இருக்கு. அப்போ உலகம் தமத்திருத்துவத்தின் அடையாளத்தில் உருவாக்கப்பட்டு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஏன்னா கடவுள் என்றுமே இருக்கக்கூடியவர், அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படின்றப்போ அன்பிற்கும் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஏன்னா அன்பு அவர்கிட்ட இருந்திருக்கணும், அவர்தான் அன்பு. அப்போ அந்த ஒரு அன்பு என்பது இறைவன் தந்த கொடை. அந்த ஒரு அன்பு நம்ம எப்போ உணர முடியும்னா, நம்ம சுற்றி நமக்கு பல உறவுகள் இருக்காங்க, நம்மளுடைய குடும்பம் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையுமே நம்மளை பொதுவாக இணைக்கிறது உறவு. அந்த ஒரு உறவை வலிமைப்படுத்துவது நமது அன்பு தான். இறைவன்கிட்ட எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதுக்கு மிடில் இருக்கக்கூடியது அன்பு தான். எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது அன்பு தான். எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அன்பு தான். எல்லா உறவுகள்லையுமே மையமாக இணைக்கக்கூடியது அன்பு தான். அப்போ தமத்திருத்துவத்தின் அடையாளம் எவ்வளவு அழகா இங்க இருக்குதுன்றத பாருங்க.